அறிவே இல்லையா? அவன் தான் போயிட்டான்ல, இன்னும் எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? டேய், என்னடா முழிக்கிறீங்க? பூஜா, நீயா எனக்கு அடுத்த ஆள் அனுப்புன? உங்களை போய் நம்பன பத்தியா? என் புத்திய நான் செருப்பாலேயே அடிச்சுக்கணும். மேடம், எல்லாம் சரியா தானே போயிட்டு இருந்துச்சு. நீங்க ஏன் அவசரப்பட்டீங்க வந்தீங்க? சும்மா சும்மா என்னையே சொல்லாத. இவ்வளவு நேரம் இவளை இறக்கி விடாம என்ன மனுக்கு நீ உள்ளே உட்கார்ந்துட்டு இருந்த? இல்ல மேடம், அது வந்து ஏய் சக்தி, நீ தப்பிக்கவே முடியாது. சீக்கிரம் கிளம்புங்க, போங்க போ. ஏய் நில்லடி சக்தி, நில்லு நில்லடி. டிரைவர் வண்டி எடுத்துட்டு வா சீக்கிரம். போ, வேகமா போ, மிஸ் பண்ணிடாத போ. இத பாரு, யாரு குறுக்க வந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இரு. சீக்கிரம் போ, அந்த காரை மட்டும் விட்டுறாத. இன்னும் ஃபாஸ்டா போங்க. நான் தான் பண்ணனே, உங்ககிட்ட மாட்டிக்க மட்டும் கூடாது. வண்டியை எங்கேயும் நிப்பாட்டாம எங்க வேணாலும் போங்க, போங்க ஃபாஸ்டா போங்க. இவங்க கையில மட்டும் நான் மாட்டிடவே கூடாது. என்னையா நீ மச மசன்னு ஓட்டிட்டு இருக்க? சீக்கிரமா போ. சொல்லுங்க மேடம். ஹலோ, எங்கடா இருக்கீங்க? முதல்ல நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோன்னு தெரியாது. நான் உங்களுக்கு லைவ் லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன். பின்னாடியே ஒரு கார் என்ன சேஸ் பண்ணி வருது. நீ காரை கொண்டு வருவியோ இல்ல லாரி கொண்டு வருவியோன்னு எனக்கு தெரியாது. பின்னாடி வர காரை முதல்ல டைவர்ட் பண்ணுங்க. வண்டியை 2 நிமிஷம் அவங்க ஸ்டாப் பண்ணா போதும். நான் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவேன். உடனே கிளம்புங்கடா. ஃபாஸ்டா போங்க. சீக்கிரம் சீக்கிரம், வேகமா போ, வேகமா போ. விடாத விடாத. ஏன் வண்டியை நிப்பாட்டின? ஆட்டோக்காரன் குறுக்க வந்துட்டான் மேடம். ஷோ, அடிச்சு தூக்கிட்டு போக வேண்டியதானே? கொஞ்சம் இருங்க மேடம், பேசிட்டு வந்தேன். போ, சீக்கிரம் போ. பாத்து வர மாட்டியா நீ? அவ்வளவு வேகமா வந்துட்டு ஒரு இருக்க? எமர்ஜென்சி சார், அதான் போயிட்டு இருக்கோம். மன்னிச்சுங்க சார். பாத்து போயா. கொஞ்சம் ஆட்டோ எடுங்க சார். சீக்கிரம் வண்டி அடியா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சக்தி, தப்பிச்சிட்டல? என் பணத்தை எடுத்துக்கிட்டு போய் பிரியாவையும் ஒப்படைக்காம தப்பிச்சு போயிட்டேன். விட மாட்டேன்டி, உன்னை விடவே மாட்டேன். டிரைவர், கொஞ்சம் சீக்கிரம் போங்க. வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டுங்கடா. ஏன் மேடம், என்னாச்சு? வண்டியை ஓரம் கட்டுங்கன்னா ஓரம் கட்டுங்க. டேய், வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டுறா. நீங்க அங்கேயே இருங்க. ஒரு நிமிஷம், நான் அங்க வரேன். சரியா? ஓகே மேடம்.
மேடம் பயந்துட்டீங்களா? ஏன் ஏன் அப்படி கேக்குற? பின்ன என்ன மேடம் அந்த பொண்ணு அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? பார்ட்டின்னு சாகல, வாங்கி தான் கிடக்குது. அவ செத்திருந்தா கூட எனக்கு நிம்மதியா இருந்திருக்கும். கை கால் ஆகாதவன் தான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க கேட்ட பணம் தான் கையில கிடைச்சிருச்சு மேடம். இனிமே அவ அசைஞ்சா என்ன அசையலைன்னா என்ன, அப்படியே ரோட்டாரமா கொண்டு போய் கொண்டு தூக்கி போட்டுடலாம் மேடம். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? நீங்க வேற மேடம், இதுக்கு மேல நம்ம பொண்ணை கையில வச்சிருந்தோம் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து. இந்த தொழிலன்னா பணத்தை வாங்கினோமா மேட்ரை முடிச்சோமான்னு இருக்கணும். இவ்வளவுதான் யோசிச்சா வேலைக்கே ஆகாது. அவளை கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு அப்படியே என்ன ஜெயில கொண்டு போய் இறக்கி விட்டுறீங்களா? என்ன மேடம் இப்படிலாம் பேசுறீங்க? இவ்ளோ தெளிவா பேசுறல்ல, பணத்தை வாங்கின உடனே தான் நான் அவளை விட சொன்னல. அதான் மட்டும் செய்வ, நீ என்னதான் பண்ணிட்டு இருந்த? இப்போ இங்க வந்து இவ்ளோ பேச்சு பேசிட்டு இருக்க. மேடம் நான் என்ன மேடம் பண்றது? அப்பன்னு பார்த்து என் ஹெட்செட் வேலை செய்யல. நீங்க சொன்னது வேற கேட்கல மேடம். இப்ப கூட பாருங்க மாட்டினா கூட வேலை செய்ய மாட்டேங்குது. நீ தப்பிக்கவே முடியாது. நேருக்கு நேர் அவ என்ன பார்த்து தொலைச்சிட்டாடா முட்டாள். இதை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோயேன், அவன் நேரா ரங்கநாயகி கிட்ட போயிட்டு நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணன புட்டு புட்டு வச்சிருவா. அப்புறம் என்ன, ரங்கநாயகி என்ன வீட்டை விட்டே வெளியே துரத்தி விட்டுருவா. இது எல்லாத்தையும் நினைச்சாதான் எனக்கு அப்படியே பதறுது. உனக்கு உன் ஹெட்போன் தான் முக்கியமா போச்சுல? உன்னை அப்படியே ஓங்கி உன்னை வச்சனா? நாங்க என்ன மேடம் பண்ண முடியும்? வேலை முடிஞ்சிருச்சுல, நாங்க கிளம்புறோம். அதெல்லாம் இங்க நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. எடுத்தோம் கவுத்தோம்லாம் என்னால முடிவெடுக்க முடியாது. கொஞ்சம் பொறுங்க, கூட கொஞ்சம் பணம் வேணாலும் நான் தரேன். இது ஒண்ணும் விளையாட்டு கிடையாது. நான் ரெண்டா எத்தனை வாட்டி நான் அவமானப்பட்டிருப்பேன். எல்லாத்தையும் தாங்கிட்டு எதுக்கு பொறுமையா நான் ரங்கநாயகி வீட்டுல இருக்கேன்? இந்த பணத்தை வாங்குறதுக்கா? நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ற வரைக்கும் அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி படுத்திருக்கா பாரு அந்த பிரியா. டேய், உங்களுக்கு ரங்கநாயகினா முதல்ல யாருன்னு தெரியுமா? தெரியாதுல. அவளோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமா? உண்மையை சொல்ல போனா எவ்வளோ சொத்து இருக்குன்னு அவளாலேயே கணக்கு பார்க்க முடியாதுடா. 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு அவளுக்கு சொத்து இருக்குடா. அப்படியே தான் இருக்கும். நான் மட்டும் வெற்றியை கட்டி இருந்தேன், இங்க கதையே வேற மாதிரி மாறி இருக்கும். உங்களெல்லாம் வச்சு ஒரு புது கதை எழுதுறானா எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டீங்களேடா. மேடம் உங்களே யாரும் காருக்கு வர சொன்னது? நாங்க என்னமா அந்த பொண்ணுகிட்ட உங்களை காட்டி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? கரெக்ட் தான், கரெக்ட். நீ கரெக்டா தான் கேக்குற. போய் உள்ள போய் உட்காரு போ. டேய் ஒரு நிமிஷம். இவள வேற என்ன பண்ணலாம் சொல்லுங்க மேடம். அது நீங்க தான் யோசிக்கணும். இங்கேயே தூக்கி போடணும்னா சொல்லுங்க, போட்டுடுறோம். இல்ல ஒரேடியா முடிக்கணும்னா சொல்லுங்க, முடிச்சிடுறோம். சீக்கிரமா ஃபர்ஸ்ட் போ. எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டணும். சக்தி, நீ தைரியமா இரு, நம்ம போயிடலாம். இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது. எப்படி விட்றே? நம்ம இன்னும் எவ்வளவு தூரம்டா போகணும்? இப்ப பார்த்து என் போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நீ முதல்ல சீட் பெல்ட் போடுறியா? டேய், நம்ம கார் மாதிரி இருக்குடா. நிப்பாட்டா. இவனுக்கு எதுக்கு இங்க நிக்கிறானுங்க? அண்ணா நிப்பாட்டு. வாடா சீக்கிரம் வாடா. டேய் வர ஏறா. டேய், நீங்க எங்கடா இங்க? ஐயோ அண்ணே, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். வண்டி என்ன? போனேன். சரி, நல்லா கெட்டியா புடிச்சுக்கோங்க. அண்ணே, நீ இல்லாதப்ப என்ன நடந்துச்சு தெரியுமாண்ணே? நல்ல வேலை கல்யாணம் நடக்கல. ஆனா சரணையாவை தானே காணோம். தேடி வரும் பைக் வர பஞ்சர் ஆயிடுச்சு. அதான் லிஃப்ட் கட்டி வந்துகிட்டே இருந்தோம். பரவாயில்ல, நல்ல வேலை நீ வந்த.
எல்லாம் அந்த கோகிலாவோட வேலையா தான்டா இருக்கும். கல்யாணம் நடக்கலையில, இனிமே பாரு, இதுக்கப்புறம் தர்பார் தான் அவங்களுக்கு. கரெக்டுண்ணே. டேய் தப்பான ரூட்ல போய்கிட்டு உண்டா, அப்படி போக கூடாதுடா, ரோடு இதா இருக்கும்டா. டேய் அண்ணா இந்த ரூட்ல ஏன் வந்தா? நேரா போனேன். வாணா வாணா வா, வாணா வா, வாணா வா, வா, வா. வா 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 ஏன்னா அண்ணே நேரா போ நேரா போ நேரா போ. டேய் என்னடா ரோடு இவ்ளோ மோசமா இருக்கு, இந்த ரோட்ல ஏன்டா வர சொன்ன? இதான்டா சாட்டு கட்டு. அண்ணா இவன் மெசேஜ் கேட்காத, நீ அழுத்தி போனேன். இந்த பாதெல்லாம் யாரும் வரமாட்டாங்கண்ணே. வெற்றி பார்த்து போ வெற்றி. யாராச்சும் குறுக்க வந்தா கூட சட்டுன்னு நிப்பாட்ட முடியாது. அண்ணே இந்த ரோட்லலாம் அவ்வளோவா கார் வராதுண்ணே, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நீ அண்ணே அழுத்தி போனேன். அண்ணே தப்பாலாம் நினச்சிக்காதண்ணே. இந்த நேரம் பார்த்து நீயும் அண்ணி ஊருக்குலாம் போயிருக்க கூடாதுண்ணே. கார்த்திக் பிரியா கல்யாணத்தை நடத்த தான் திட்டம் போட்டு எங்களை ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கீங்களா? நான் இருக்கிற வரை இதை நடக்க விட மாட்டேன். போலாம் வாங்க. ஏய் என்னடா பேந்த பேந்த முழிக்கிறீங்க? அதான் கிளம்புங்கன்னு சொன்னல, கிளம்புங்க. மேடம் இப்போ என்ன பண்றது அதை சொல்லுங்க, டைம் ஆகுதுல்ல. அவளை முடிச்சிருவோம். முடிச்சிடலான்னா ரேட்டு கூட ஆகும் மேடம். வேற வழியே இல்ல. வண்டியில ஏறுங்க. எவ்வளோ கேக்குறீங்களோ அதை நான் தரேன், ஏறுங்க. மேடம் நல்லா யோசிங்க மேடம். அப்போ சொன்னதுக்கு வேணாம் சொன்னீங்க. கோடி கணக்குல சொத்து வேணுமா இல்ல இவ உயிர் வேணுமான்னு என்கிட்ட கேட்டா இவ உயிரியா கேட்க முடியும்? அதை வச்சு நான் என்ன பண்றது? இவ என்ன பாக்கலனா அப்படியே இறக்கி விட்டு இருந்திருக்கலாம், தப்பிச்சாது இருந்திருப்பா. பாவம் இப்ப அநியாயமா சாக போறா. மேடம் கடைசியா கேக்குறேன், போட்டுடலாமா? டேய் சுரேஷ், வண்டியில பொருளுக்கு தேடுறா. ஏய் முட்டாள், இருங்கடா. இங்க வச்சு நீங்க எதையும் பண்ண வேண்டாம். ஒரு வேளை இவ தப்பிச்சிட்டானா என்ன மட்டும் இல்ல, உங்க எல்லாரையுமே போலீஸ்ல போட்டு கொடுத்துருவா. அப்புறம் என்ன, எல்லாரும் உட்காந்து கம்பி எண்ண வேண்டியதுதான். நீங்க தானே மேடம் சொன்னீங்க. அதுக்கு இப்பவே இவளை கொண்டுறணுமா? போனத்தை தூக்கிட்டு கார்ல ஊர்வலம் போக சொல்றியா என்ன? செக் போஸ்ட்லாம் வந்தா என்னடா பண்ணுவ? ஆமா இல்ல, என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க மேடம். முதல்ல அவளை ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போலாம். அங்க வச்சு கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அவளை எரிச்சு விட்டுருவோம். மேடம் செம்ம ஐடியா கொடுத்தீங்க. நான் ஆரம்பத்தில் தொழில் கத்துக்கிறப்ப மணின்னு ஒரு அண்ணன் இருந்தாரு. அவரும் இப்படித்தான் உங்களை மாதிரியே ஐடியா கொடுப்பாரு. வேலையை தவிர மத்த எல்லாத்தையும் நல்லா செய்யற நீ. சீ, வண்டியில போய் ஏறு. டேய் நீ அந்த கார்ல போய் ஏறு. போ பின்னாடியே வா. சரி மேடம். ஏறு. டேய் வண்டியை ஊருக்குள்ள விடுறா. மேடம் ரோடு சின்னதா இருக்கும் மேடம். சொன்னா கேளு, நீ முதல்ல வண்டி ஊருக்குள்ள விடு. இப்போதைக்கு யாரும் வரமாட்டாங்க. மெயின் ரோட்ல போனா போலீஸ் கிட்ட மாட்டிப்போம், சிசிடிவிலயும் மாட்டிப்போம். சொல்றத கேளு, இந்த ரூட்ல போ. மேடம் இங்க வேற லெவல் மேடம். மேடம் போக போக வழி சின்னதாக வந்துட்டு இருக்கு மேடம், போனால் மாட்டிப்போம் மேடம். போடா, நான் சொல்ற வரைக்கும் நீ எந்த வார்த்தையும் பேசாம போயிட்டே இரு. டேய் நம்ம என்ன சாவ ஊர்வலத்துக்கா போயிட்டு இருக்கோம்? ஆக்சிலேட்டர் நேரா மிதிச்சு ஃபாஸ்டா போடா. ம் வேகமா போ வெற்றி. அண்ணி இதுக்கு மேலே எப்படி நீ வேகமாக போகிறது?
எவனாவது குறுக்க வந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான். நீ டாய் அதான் அண்ணன் ஆரம்பிச்சு தானே போறாரு. அப்புறம் என்ன அண்ணன் இவன் பேசுறத கேட்காத நீ போனேன் அழுத்தி போனேன். யாருடா அது? பெரிய எவனாட்ட ஏறி வரான் பத்தியா அவன்? டேய் டேய் வேண்டாம்டா. வண்டியை ரிவர்ஸ்ல எடுடா. எடு 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 சீக்கிரம். டேய் பின்னாடி ஏறியா? பின்னாடி ஏறு சீக்கிரம் ஏறு. டேய் வாடா. டேய் அறிவில்ல உனக்கு? டர்னிங்ல எப்படியா வருவ? வெற்றி விடு, பேசாம போலாம் வா. நீ சும்மா இரு சக்தி. டேய் என்னடா ஆச்சு? சீக்கிரம் ரிவர்ஸ்ல எடு. யோ என்னையா பண்ற? ஓட்டிக்க போறோம். சீக்கிரம் எடுடா. ரிவர்ஸ்ல எடு. டேய் வெளிய வாடா. உடனே தப்பிச்சு ஓடுங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் இறங்கி வாடா. ஏய் அண்ணன் ஓடுறாங்கண்ணே. டேய் வாடா வாடா டேய் நில்றா. ஏய் ஏய் நில்றா. என்னடா ஓடிட்டான்? எதுக்கு ஓடுறாங்க? மாட்டுவீங்கடா. சக்தி இங்க வந்து பாரு. பிரியா வெற்றி கழுத்துல தாலி இல்லடா. ஆமா வெற்றி இவங்க ஏன் பிரியாவை கார்ல தூக்கிட்டு போறாங்க? சரி இங்க பாரு. நீ பிரியாவை பாதுகாப்பா நடந்து கூட்டிட்டு போ. நான் போய் அவங்க எல்லாம் யாருன்னு பாக்குறேன். அண்ணே அவங்க யாரா இருந்தா நம்மளுக்கு என்னண்ணே? கல்யாணமும் நடக்கல, பிரியாவும் நம்ம கையில தான் இருக்கா. அப்புறம் எதுக்குண்ணே? இல்லடா பிரியாவை யாரு எதுக்காக கடத்தினாங்க நமக்கு தெரியணும்டா. சக்தியை எனக்கு தனியா அனுப்ப விருப்பம் இல்லடா. டேய் நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க 2 பேரும் கூடவே இருங்க. நம்ம இடத்துக்கு பாதுகாப்பா கூட்டிட்டு போயிருங்க. சரியா? கூட்டிட்டு போ. பார்த்து குடுறா. இப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள தப்பிச்சிட்டா. எல்லாம் என் தலை எழுத்து. இப்படி ஒரு நிமிஷத்துல தப்பிக்க விட்டுட்டனே. அந்த ஆட்டோக்கார ராஸ்கல் குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்து தொலைச்சிட்டான். மேடம் இந்த ஏரியாக்குள்ள தான் இருப்பாங்க மேடம். கண்டுபிடிச்சிடலாங்க மேடம். நீ முதல்ல பேசாம வாயை போட்டு வண்டியை ஓட்டு. அதை விட்டுட்டு பெரிய சிஐடி மாதிரி கண்டுபிடிச்சலான்னு பேச்சு வேற. லட்சம் சொலைய 10 லட்சத்தை தூக்கிட்டு ஓடிட்டால. அதுவும் இந்த ரங்கநாயகியே ஏமாத்தி. ஏ சக்தி உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. உனக்கு ஒரு முடிவு கட்டல. என் பேரு ரங்கநாயகி இல்ல. இத மட்டும் நான் பண்ணல, நான் வாழ்க்கையில முத தோத்து போயிட்டேன்னு அர்த்தமாயிடும்டி. சாகரப்ப கூட இந்த ரங்கநாயகி கிட்ட சாவுதான் தோத்து போகணும். நான் சும்மாவே விட மாட்டேன்டி சக்தி.